இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மைக்கு கொடுத்தா கூட ஒத்தமை கொடுக்க கூடாதா? இருக்கிற மைக்கெல்லாம் ஒரு ரமேஷ் ஒரு மைக்க கொடுக்குறாரு, தலைவர் முருகன் ஒரு மைக் கொடுக்குறாரு, நம்ம மாவட்ட செயலர் மைக் கொடுக்குறாரு. 3 மைக்கு கொடுத்துருக்காங்க. சமக்க வேண்டியிருக்கு. இப்ப எங்க ஊர்ல ஒரு மைக்கில் தான் போயிட்டு இருந்தோம். இங்க திருப்பரங்குன்றம் வந்து 3 மைக்கு பாசக்காரங்க. பெரும் மதிப்பிற்குரிய திருப்பரங்குன்றம் வாக்காள பெருங்குடி மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, எங்களுடைய இந்த பகுதி செயலர் அன்பு சகோதரர் செயல் வீரர் ரமேஷ் அவர்களே, இந்த பகுதியுடைய ஒன்றிய கழக செயலர் நிலைவர் முருகன் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய தொகுதியினுடைய பிரச்சனைகளை உள்ளங்கை நெல்லிக்கனியாக எடுத்து சொன்ன மாவட்ட கழகத்தினுடைய கிழக்கு மாவட்ட கழக செயலர், முன்னாள் மேயர், கழக அமைப்பு செயலர் அருமை அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களே, என்னோடு வந்திருக்கின்ற சாத்தூர் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் அன்பு சகோதரர் MSR ராஜவர்மன் அவர்களே, நேதாஜி சுபாஷனுடைய நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் வக்கீல் மகாராஜா அவர்களே, மக்கள் மருதுபாண்டிய சேர்வை அவர்களே, மருது மக்கள் தேசிய கழகத்துடைய நிறுவன தலைவர் மருதுபாண்டிய சேர்வை அவர்களே, நம்மகிட்ட இருக்காங்க. அண்ணாதிமுக சுத்தி அவங்க நமக்கு பாதுகாப்பாக நின்றுட்டு இருக்காங்க. இந்த திருப்பரங்குன்றத்தில் கம்பையும் கொடுத்தாங்க, கொட்டு முரசையும் கொடுத்தாங்க. அண்ணன் ராஜன் செல்லப்பா கையில் அவர் கொட்டு முரசு அடிச்சு இன்னையிலிருந்து ஏற்கனவே அடிக்க ஆரம்பிச்சாரு. இன்னையிலிருந்து அதிகமாக அடிப்பார். ஏன்னா பிரச்சாரம் துவக்கி வச்சாச்சு. அதுவும் திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் ஒரு புனிதமான இடம். அங்கிருந்து நேர பாருங்க, திசை பார்த்து வடக்கு நோக்கி, அதுக்கப்புறம் கிழக்கு நோக்கி ஒரு ஈசான குத்துல உட்காந்து பேசணும். இது ஒரு அற்புதமான திசை. இந்த திசை இதே திசையில தான் 2014 அருமையான ராதாகிருஷ்ணனுக்கு நாங்கள் ஓட்டு கேட்டோம். வெற்றி பெற்றார் 1.5 லட்சம் ஓட்டுல. அதே மாதிரி தம்பி விஜய் பிரபாகரன் 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி உறுதியாக பெறுவார். ஏன்னு சொன்னால் நாங்கள் 9 நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். சென்ற இடமெல்லாம் சிறப்பு, செல்லும் இடமெல்லாம் மக்களுடைய ஆதரவு. அருமை தம்பி விஜய் பிரபாகரன் அவர்களை மக்கள் பார்க்கின்ற பார்வை ஒரு கனிவான பார்வை. தன் வீட்டு பிள்ளை ஓட்டு கேட்டு தன் வீட்டுக்கு வந்திருக்கிறது என்ற எண்ணத்தோடு அவரை பார்க்கிறார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பிலே சிறந்து வருகிறார். நல்ல கருத்துக்களை நடிப்பின் மூலமாக திரைப்பட வாயிலாக மக்களுக்கு சொன்னார். இதை சொன்னது முன்னாடி யாருன்னு சொன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பாடல்களிலும் அவருடைய நடிப்பிலும் நல்ல கருத்துக்கள் வைக்கப்படும். நல்ல கருத்துள்ள பாடல்கள் அங்கே எழுதப்பட்டு பாடலாக பதிவு செய்யப்படும். மக்களுக்கு சீர்திருத்த கருத்துக்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவார். அதே போல நவீன காலத்திலே
கேப்டன் விஜயகாந்தனுடைய படங்கள் பாருங்கள், என்ன படம் எடுத்தாலும் ஏழைகளுக்கான, பாட்டாளிகளுக்கான, உழைப்பாளிகளுக்கான அவர்கள் பிரச்சனையை பேசுகின்ற, அந்த பிரச்சனைக்காக போராடுகின்ற ஒரு போராளியாகத்தான் திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையில இவர்கள் யாரும் நடிக்கவில்லை. இன்றைக்கு வாழ்க்கையில சில பேர் நடிக்கிறார்கள். புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் திரைப்படத்தில் நடித்தார்கள், வாழ்க்கையில் நடிக்கவில்லை. கேப்டன் விஜயகாந்த் திரைப்படத்தில் நடித்தார், வாழ்க்கையில் நடிக்கவில்லை. இன்றைக்கு இவர்களெல்லாம் பிறருக்கு தன் பாக்கெட்டில் இருந்து சம்பாதித்து உழைத்த பணத்தை எடுத்து பிறருக்கு கொடுத்து உதவினார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள். அவருடைய பையன், மகன், மூத்த மகன் தான் விஜய பிரபாகர் அவர்கள். தேமுதிகவிலே இங்கே தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள் பல பேர் இருந்தாலும் அதற்குரிய அந்த வாய்ப்பு அருமை தம்பி விஜய பிரபாகர் வந்திருக்கின்றது. விஜய பிரபாகர் அவர்களுக்கு வெற்றி என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று என்று சொன்னாலும் அவருடைய வெற்றி தமிழகத்தை ஏற்று பார்க்கக்கூடிய அளவுக்கு, இந்திய பார்லிமெண்டமே ஏற்று பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறு வயது பார்லிமெண்ட் உறுப்பினர் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற ஒரு வரலாற்றை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும். பக்குவமடைந்த ஒரு சமூக சேவகராக, ஒரு அரசியல்வாதியாக தேர்வு பெற்றிருக்கிறார். ஆக இவரை போன்றவர் நாடாளுமன்றம் சென்றால் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜேஷ் செல்லப்பா அவர் கொடுக்கின்ற திட்டங்கள், பணிகள் அத்தனை நடக்கும். அறுவை சகோதரர் வக்கீல் ரமேஷ் போன்றவர்கள், நிலையூர் குருவன் போன்றவர்கள், இங்க இருக்கின்ற பகுதி மற்ற பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் பல்வேறு பிரச்சனைகள், ஒரு சட்டமன்ற நிதியோடு நாடாளுமன்ற நிதியும் சேர்ந்தால் பல திட்டங்கள் திட்டலாம். ஆனால் இதற்கு முன்பு இருந்த நாடாளுமன்ற நிதி எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அவர் ஓட்டு கேட்டு வரமாட்டார், நன்றி சொல்லி வரமாட்டார். ஆனா இப்ப ஓட்டு கேட்டு வர, நான் திரும்ப சொன்னதுனால இப்ப ஓட்டு கேட்டு வரலாம். சென்ற இடமெல்லாம் எப்படிப்பட்ட சிறப்பு இருக்குன்னு சொல்லி அவருக்கே தெரியும். ஆகவே நம்முடைய வேட்பாளருக்கு இருக்கின்ற சிறப்பு என்பது அது தனி சிறப்பு. அது அதிமுக கூட்டணிக்கு ஏற்படுகிற சிறப்பு, எடப்பாடியுடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சிக்கு ஏற்படுகிற சிறப்பு, தேமுதிக கூட்டணிக்கு ஏற்படுகிற சிறப்பு. அருமை தம்பி விஜயபிரபாகருக்கு கொட்டு முரசினத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய கேட்டுக்கொண்டு நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.